இந்த படத்துல வந்து ஒரு டைட்டில் சாங் ராக்கோழி கூட்டாளிங்க அப்படின்ற ஒரு பாடல். இது வந்து ஒரு கேரக்டரை சொல்லக்கூடிய பாடல், அந்த மாதிரி பாடலா இருக்கும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அண்டு நம்ம இயக்குனர் ஆறுமுககுமார் அவர்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் நேதா அவர் வந்து நான் ஸ்டேஜில் எல்லாம் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான்லாம் நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். இப்போ அவர் கூட ஒரு படத்தில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். எனக்குள்ளே ஒரு மியூசிக்கில் வந்து இப்படி பண்ண சேது சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி ஒரு படம் நீ பண்ணு அப்படி சொன்னார். நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா அவர் எனக்கு நல்லது பண்ணணும் ரொம்ப நான் விரும்புகிற ஒரு மனுஷன் அவர் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பம் சார் வித்தியாசமான ஒரு அவுட்புட் இந்த மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்கிட்ட வந்த ஒரு மியூசிக்லேருந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருந்த விஜய் சேதுபதி சாருக்கும் ஆறுமுக சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறப்ப மேலே எனக்கு ஒரு டெக்னீஷியன் சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கும் அந்த டவுட் பெருகி ஒர்க்லேருந்து விலகி போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக இருக்க எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்டர் டயலாக்ல எனக்கு நிறைய பேர் பாராட்டினதை விட விஜய் சேதுபதி என்ன எப்படி என்ன கேரக்டர் இப்படிதான் கேட்பாங்க. யார் ஃபோன் பண்ணா மச்சான் சேது அண்ணன் எப்படி மச்சான் நல்ல கேரக்டரா உனக்கு நல்ல ஃப்ரெண்டா பழகுறான் எவனுமே என்ன பாராட்டவே இல்லை. முக்கியமா நிறைய பேர் கேட்கறான், ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க ஊர் வந்து என்ன கண்ணு படம் முடிச்சிட்டேன். அப்புறம் விஜய் சேது தம்பி எப்படி நல்ல தம்பியா அப்படியே இப்ப சினிமால தான் அப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்தனால தான் கேட்டு இருப்பாங்க. அப்பவே பிடிச்சிக்கினேன் கண்டிப்பா அந்த மனுஷன் கூட அடுத்து ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 இடத்துல ட்ரை பண்ண எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்போ திறந்த கதை தான் நம்ம ஆர்மகண்ண கொடுத்த கதை. இந்த படம் வந்து 2015 வந்து எழுதும் போதே எனக்கு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்டே உனக்கு ஒரு சூப்பர் ரோல் இருக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் அண்ணன் இயக்குனர் மட்டும் இல்லாம நல்ல அண்ணன் மாதிரி நான் டவுனா அந்த டைம்ல மென்டல் சப்போர்ட்டும் சரி நிறைய விஷயத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல எனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நிஹாரிகா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே ஆச்சரியமா வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பேசுற பாதி தமிழ் உங்களுக்கு புரியாது, முக்கியமா நான் பேசுற தமிழ் பாதி புரியாதவங்களும் ஆனா சித்தமா சிரிப்பாங்க. இந்த ஒண்ணு போது நம்ம இவங்க கிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கறதுக்கு. அடுத்தபடியா கௌதம் கார்த்திக் பிரதர் இந்த படத்துல எனக்கு இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் அண்ட் எல்லா இடத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கு 2வது முறையா சேது அண்ணன் கூட சேர்ந்து பண்றேன். அப்ப 2வது முறையா கௌதம் பிரதர் பண்றேன். அவர் நிறைய மேடைகள்ல வந்து எனக்கு சினிமால கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் டேனியல் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரதர். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஸோ இந்த படத்துல அந்த மரியாதை காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆறுமுகம் இப்படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அண்ணா வந்து டெபியூ டைரக்டர், நல்ல நண்பரும் கூட எனக்கு. ஸோ அவர்கிட்ட அதிக நாள் அவர்கிட்ட இருந்து நான் கத்துட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க்குன்னு வந்துட்டா டெடிகேஷனா இருந்தணும். எந்த அளவுக்கு என்ன வெளியே பண்ணிக்கிறோமோ அந்த விஷயம்லாம் இல்லாம ஒர்க்குன்னு வரும் எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்குறோமோ கண்டிப்பா ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இவர் படத்து மூலியமா இவரோட டைரக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் ஃபார் த டீம். டைரக்டர் ஆறுமுகம் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக சிறந்த காமெடினா வர்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே அவர்கிட்ட இருக்குன்றது உண்மை. ஏன்னா இவரோட டைமிங்ன்றது மட்டும் வேற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் டைமிங் மட்டும் பிரதர் இது ஒன்று சொல்லலாமா அப்படின்னு ஒன்னும் இல்லை பிரதர் நான் எதுவுமே சொல்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ அவரோட காமெடி சென்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் கௌதம் கார்த்தி அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். ரொம்ப ஃபன்னான இந்த படத்துல அவர் என்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரோ அதுதான் ஆக்சுவலா கௌதம் கார்த்தி பிரதர் கூட இன் அ குட் வே. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நிறைய சீன்ல நானும் சேதனும் பேசும்போது கூட கண்ணை மூடி நீ கேட்டு பாரு அப்படியே கார்த்தி சார் பேசுற மாதிரியே இருக்கணும். அப்படியே கார்த்தி சாராகவே அப்பப்ப நிறைய இடங்கள்ல வந்து எங்க எதிர்க்க பேசிட்டு போயிருந்தாரு. ஸோ அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய அளவுல சந்தோஷமா உங்களுக்கு உங்களுடைய ஹிட் வரிசையில இது வந்து வேற லெவல்ல இருக்கும் பிரதர். கண்டிப்பா இருக்கணும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்துல நான் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆள் வந்து டேனி. ஏன்னா பிரிச்சுட்டான் செம்ம சூப்பரா இருந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சரவணன் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. கூட ராஜ் இன்னைக்கு அவரு வரல, அவருடைய டயலாக்ஸும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நிஹாரிகா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்ல படம் பண்றீங்க, பயப்படாதீங்க, வேற ஒன்றும் சொல்லல. நாகபாபு இருக்காரு கொண்டுடுவாரு. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த டீமுக்கு ஜஸ்டினோட என்னோட 3வது படம். ஸோ தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ முத்தமிழ் பிரதர், தேங்க்யூ பிரதர். வேற யாராவது மிஸ் பண்ணிதுன்னா சாரி. நன்றி, தேங்க்ஸ் அலாட். கோதாவரின்னு ஒரு கேரக்டர் இருக்க படத்துல நீங்க பண்றீங்களா அப்படின்னு. ஸோ அண்ட் விஜய் சேதுபதி இருக்காங்க. ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் என்ன படத்துல என்ன பண்ணுது எதுவுமே நான் கேட்கல. ஹி ஆஸ்க்ட் மீ, ஐ செட் எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கேட்காம இருந்தது. ஏன்னா வந்து
இட்ஸ் ஆருஸ் ஃபர்ஸ்ட் மூவி. பட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இதுல ப்ரொடியூஸ் வேற பண்றாங்க. பட் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காம வெரி சில்ட் அவுட்டா இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு டைரக்டரா அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி கெட்ஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் ஹி ஹேஸ் இன் மூவி. அந்த படத்துல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லாவும் வரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் டு. ஐ ஹோப் த மூவி டஸ் வெல். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் கௌதம் அண்ட் நிஹாரிகா அண்ட் டேனி. டேனி வந்து இந்த படத்துல வந்து ஆக்சுவலி யூ காட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு ஒர்க் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரே சீன்ல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அதுல வந்து காமெடி ஆனதுனால வேற டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் சீன் உள்வாங்குறாரு, அதுல எவ்வளவு இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு அதெல்லாம் நான் அங்க பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து ஐ திங்க் டேனி, ராஜ் அண்ட் ரமேஷ் வந்து கில்லாடி. அவங்களுக்கு அங்க ஸ்கோப்பும் இருந்தது, அதை நல்லா பயனும் படுத்திக்கிட்டாங்க அவங்க. அண்ட் நிஹாரிகா, மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ. இட்ஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அவங்களும் நானும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன், நான் அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சீன். அண்ட் ஷி சோ ஸ்வீட். பார்க்கறதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டா இருப்பாங்க. அண்ட் அவங்க பிஹேவியரும் அப்படி இருக்கும். அவங்கள பார்த்து எனக்கு கோவப்பட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லாரும் சொல்ற மாதிரி படத்துல இந்த மாதிரி கேரக்டர் அதே மாதிரி கேரக்டர் தான் ரியல் லைஃப்லயும். பேசிக்லி ஷூட் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஐ ஹேட் ஃபன். Firstly, this is my first movie in Tamil. Now, you know how excited I was for my first film in Telugu. I'm equally, actually more excited because I get to act with really great actors like Vijay Garu and Gautam and like everyone. So, my first day of shoot, I was very tense because first now Tamil theriyadu, yarum actors theriyadu, set la yarum theriyadu. Ana they didn't treat me like I came from another industry. They treated me like their own Tamil ponnu. So thank you so much everyone. And Armugam sir, thank you so much for choosing me to play Soumya. However successful your Tamil career is, mine should also be equally successful. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 7 Seas Entertainment கணேஷ் ரமேஷ் கிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆறுமுக சார், அவரு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாரு. ஹரிஷ் என்னோட கேரக்டர், அது வந்து ஹீஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கா கிட்டத்தட்ட என்னோட பர்சனாலிட்டி தான் ஹரிஷ்குள்ளேயும் இருக்கு. ரெண்டாவது வந்து ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது வந்து கண்டிப்பா உங்களால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லும் போது விஜய் சேதுபதி இந்த படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே. ஒரு பெரிய இடத்துல இருந்து வரும்போதும் அவ்வளோ ஹம்பிளா என்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சது இவர் வந்து ஒரு வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இவரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டரா எனக்கு தெரியும். அவர் படம்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு மேல ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த படம் பூரா. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். மெயினா வந்து அவரு ஒரு 24/7 ஒர்க்குள்ள தான் இருப்பாரு. அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்ட் வந்து எப்போதுமே நம்ம ஸ்பாட்ல நம்ம சீன்ஸை பத்தி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் நான் வேற யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அண்ட் இதுக்கு மேல நான் பார்க்க போறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ விஜய் சேதுபதினா தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்ககிட்டே இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் கிளாட் தட் யூ டேக்கன் மீ அண்டர் யோர் விங். நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் லைக் யூ. அது ஒரு டெஃபினட் திங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல் மை கோ-ஸ்டார்ஸ். எல்லாருமே என் கூட நல்லா பழகுனாங்க, நல்லா ஃபேமிலியா தான் பழகணும் எல்லாருமே தலக்கோணத்துல. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து டேனி ப்ரோ என் படத்துல வந்து எனக்கும் என் கூட டிராவல் பண்ற கேரக்டர் டேனியோட கேரக்டர் தான். அதே மாதிரி என் வாழ்க்கையிலயும் என் ஃப்ரெண்டா டிராவல் பண்ற கேரக்டர் டேனி தான். So I want to thank you so much for being a part of this film and this experience. Justin bro, you've done a fantastic job with the music. எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மியூசிக்ல, பிகாஸ் ஐ யூஸ்ட் டு பிளே கிட்டார், ஐ யூஸ்ட் டு சிங். அவர் வந்து இதுல வந்து டோட்டலா டிஃப்ரெண்டான ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காரு. அது நிறைய பேருக்கு
கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கிட்டாரும் கலந்துருப்பாரு. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது, எனக்கும் புரியவே இல்லை. ஆனா கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் மியூசிக் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி ஆறுமுககுமார், we will do another film together and please keep me in mind. Thank you so much again. நான் எப்பவுமே ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுன்னா அந்த டைரக்டரோட ஐடியாலஜியை கொஞ்சம் 3D எடுத்துட்டு போய் இன்னொரு படத்தில் பயன்படுத்துவேன். இதனோட பழக்கம் வந்து நான் இந்த படத்துலையும் ஆர்வத்தோட ஐடியாலஜி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதனோட அடுத்த படங்களை பயன்பட நினைக்கிறேன். பட் ஆர்வம் கொடுத்த கம்ஃபர்ட்டை வேற எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி நாங்கள் எல்லாரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறைய பேசிக்கிட்டோம். இதில் நான் முக்கியமாக கௌதம் என் கூட நடித்த இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறதுக்காக சொல்லவே இல்லை. இப்போ கௌதம் சொன்னாப்புல டேனி வந்து நண்பன் 2 படம் படத்தில் கௌதம் என்ன பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக டேனியும் கலாய்க்கிறான். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எங்கே தன்னோட இடம் போயிடுமோ அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலை செய்கிற ஒரு நடிகை. அது கண்டிப்பாக கௌதம் இன்னும் மேலே வருவாங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா வரணும் மனசார ஏங்குற ஒரு ஆக்டர் வந்து காயத்ரி. ஏன்னா நான் அவங்களோட திறமையை பார்த்துருக்கேன். அந்த படத்தில் நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பயுமே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அறிவாளியான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அதனால தான் அது மேலே வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குது அந்த பொண்ணு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் காயத்ரிக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் தம்பி ரமேஷ் நடுவில் அவனுக்கு அண்ணன் வருது, அதை கட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணிருந்தான், கவனிச்சு தான் இருந்தேன். ரமேஷ் அண்ட் ராஜ் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் டேனி சினிமாலும் சரி வெளியும் சரி அவனுக்கு வாய் தான் பிரச்சனை, வாய் தான் அவனை வாழையும் வைக்குது. ஒன்று வாய் விட்டுருவான், இல்லை வாயில் பொழிச்சிருவான். அவனுக்கு ஜஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், ரொம்ப க்யூட். அவன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப சென்சிபிள், அவன் நிறைய கம்மியாக பேசுவான், ரொம்ப சென்சிட்டிவ் அவன். ஆக்சுவலாக டப்புன்னு பூ மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வாடிடுவான் ஆக்சுவலாக வந்தாலும். பட் ரொம்ப நல்ல மனுஷன் அவன், ஸ்வீட் ஃபெல்லோ. இன்னும் அவனோட குணம் இசையாக மாறும்போது இன்னும் பெரிய இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவனோட ஒரிஜினல் குணம் ஒன்று இருக்குது, அந்த குணமும் அவனோட உணர்வும் இசையாக மாறுச்சுன்னா அவன் இன்னும் பெரிய இடத்துக்கு போவான். இப்பயும் அவன் பெரிய இடத்துல தான் வர்றோம் இருக்கான்னு நான் நம்புகிறேன். பட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவான், அவ்வளோ பெரிய சென்சிபிளான ஆள். ஆனால் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. நண்பர் முத்துக்குமார் நானும் அவனும் கூத்துப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக தெரியும். தேங்க்ஸ் முத்து, ஐ லவ் யூ மச்சி. இந்த படத்தோட ஜானர்னு சொல்லணும்னா எல்லா ஜானருமே இருக்கும் இதுக்குள்ள. இது வந்து ஆனால் பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி இருக்காரு, சொல்லவே வேணாம். கௌதம் வந்து இந்த படத்துல வந்து டெய்லர் மேட். கௌதம் தவிர இப்போ வந்துட்டு நம்ம கதை எழுதையில வந்துட்டு இமேஜினேஷன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம், எங்க வேணாலும் நடத்துக்கலாம். அப்புறம் கௌதம் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதையை வேற யாரை வச்சு என்னால இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அதை அப்படியே வந்துட்டு தத்ரூபமா இருந்திருக்காரு. நான் அதை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காத ஒரு கேரக்டர் அந்த இதுல. ஸோ அவர் வந்து இப்போ மேடையில எல்லாம் டீசெண்டா அப்படிலாம் இருப்பாரு. அப்புறம் நார்மலாவே அவர் வந்து ஜாலியா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸோ கௌதம் ஓட காம்பினேஷன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நிகாரிகா, காயத்ரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், டேனி தான். ஏன்னா முக்கால்வாசி நேரம் வந்து இந்த படத்துல அதுதான் விஷயம். வந்து இந்த காம்பினேஷன் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த ஹீரோயின் காம்பினேஷனா அந்த ஹீரோயின் காம்பினேஷனா இல்ல, ராஜு ரமேஷும் காம்பினேஷன் சொல்லுவேன். அவங்க கூட தான் நிறைய இருப்பாங்க. கௌதம் வந்து இவரோட டேனியோட தான் டிராவல் பண்ணுவாரு. ஸ்டோரி அந்த மாதிரி. இதுக்கு நடுவுல தான் வந்துட்டு நிகாரிகா, காயத்ரி எல்லாம் வர்றாங்க நடுவுல. யோகேஷ் லைன் ப்ரொடியூசர். யோகேஷ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, நடக்கவும் முடியாது. ஏன்னா யோகேஷ் வந்து எனக்கு வந்து நாங்கள் வந்து டைரக்ஷனும் பார்க்கணும், ப்ரொடக்ஷனும் பார்க்கணும். ஸோ ஒரு சைடு வந்து டைரக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அது வந்து இது ரெண்டு வேற வேற எக்ஸ்ட்ரீம் அந்த விஷயத்த. ஸோ ஒரு சைடு வந்து நான் என்னோட மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சு எனக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சூப்பராக பீஸ்ஃபுல்லாக வச்சிருந்தது வந்து யோகேஷ் தான். யோகேஷ் இல்லைன்னா இது வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யோகேஷ்.